ஒரு காலத்தில் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்ற 3 சகோதர அசுரர்கள் பூமியை மட்டுமல்ல தேவர்களின் உலகம் வரை கைப்பற்றினர். இந்த அசுரர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர். தேவர்கள் மிகவும் பயந்து இறைவனை அடைந்தனர். பரமசிவன் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று கண்மணி போன்ற 6 கதிர்களாக தனது ஞானத்தை வெளியிட்டார். அவை சரவணப் பொய்கையில் ஒன்றாக இணைந்து ஒரு அழகிய பையனாக பிறந்தது. அவர்தான் முருகன். அவரை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். முருகன் இளமையில் இருந்தபோதே ஞானத்தில் தேர்ந்தவராக இருந்தார். பார்வதி தேவியே தனது மகனாகிய முருகனுக்காக ஒரு சக்திவாய்ந்த வேலை கொடுத்தார். அதுவே வேல். இந்த வேல் தீமைக்கு எதிரான சக்தியாக, தீயவை அழியும் ஆயுதமாக இருந்தது. முருகன் அந்த வேலை பெற்றவுடன் தன் படையை தொகுத்து போர் புறப்பட்டார். முருகனின் படை வானத்தில் பறந்து வந்தது. வீரபத்ரர், இடும்பன், வானர சேனை ஆகியோரை முருகன் வழிநடத்தினார். முதலில் தாரகாசுரனை, பின்பு சிங்கமுகனையும் வீழ்த்தினார். இறுதியில் சூரபத்மனை நேரில் எதிர்கொண்டார். இந்த யுத்தம் பல நாட்கள் நீடித்தது. சூரபத்மன் பல வடிவங்களை எடுத்தும் யுத்தத்தில் தோல்வியடைந்தான். இறுதியில் முருகன் தனது வேலால் சூரனை இரண்டாக வெட்டினார். ஒரு பகுதியை மயில் ஆகவும் மற்றொரு பகுதியை தேர் ஆகவும் மாற்றினார். அவர் அதை தன் சேவையாக எடுத்துக்கொண்டார். யுத்த வெற்றிக்குப் பிறகு முருகன் பல மலை குன்றங்களில் வீடுபேறாக அமர்ந்தார். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணிகை, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை என 6 படை வீடுகளில் வாழ்ந்தார். அவை ஒவ்வொன்றும் மக்கள் வாழ்க்கையை உயர்த்தும் புனித தலங்களாக இருக்கின்றன. முருகன் தனது படைகளை திருச்செந்தூருக்கு படைபயணம் செய்யச் செய்கிறார். கடற்கரையில் பசுமை நிரம்பிய இயற்கை சூழல், அங்கு தங்கிய தேவர்கள் மற்றும் முருகனின் பரிகரங்கள் all beautifully described. அங்கு முதலாவது அசுரனாகிய தாரகாசுரன் நுழைகிறான். வேல் இன்னும் செயல்படவில்லை. இளைய முருகன் தனது ஞானத்தால் போருக்கு தயாராகிறார். படைக்கழி, பூசணி பீரங்கி, வானர்களின் உளவுத்துறை அனைத்தும் நுணுக்கமாக வர்ணிக்கப்படுகிறது. தாரகாசுரன் உருவாக்கிய ஒளிக்கோட்டை, மாயா மாளிகை என்னும் மாயையான போர்க்களத்தை முருகன் திறனுடன் வெல்வது. வாயில் தோரணங்களில் நாகம், சின்னனங்கள், சுழிகதைகள், முருகனின் படையும் வேலை என்றும் தோற்காத ஆயுதமாக மின்னுகிறது. இப்போரை முருகன் எப்படி சூழ்ச்சியுடன் வெற்றி கொள்கிறார் என்பதே முக்கியம். பக்தர்களுக்காக ஒரு தனி பாடல். வேல் அருளும் நம் வெற்றி நதி. முருகன் தாரகனை வீழ்த்தி அடுத்து சிங்கமுகனை எதிர்கொள்கிறார். அவன் முகம் சிங்கம், உடல் மனிதன், ஒரு வனப்புமிக்க அசுரன். போரில் சிங்கமுகன் ரோத்ரமாய் வேகமுடன் மாறி மணல் புயல், இடிமுழக்கம் போல தாக்குகின்றான். முருகன் வேலால் அவனை அழிக்காமல் ஞானத்தால் அடக்குகிறார். ஒரு காட்சியில் முருகன் மயில் மீது பறந்து வருவதை விவரிக்கலாம். சிங்கமுகனின் தோல்விக்கு பின் சூரபத்மன் திட்டமிடுகிறான். விஷ சக்திகளை உருவாக்குகிறான். முருகனிடம் உளவாளிகள் வருகிறார்கள். அவரின் கோட்டையில் மரணம் சிதறியது என தகவல். முருகன் இதை கேட்டு தன்னுடன் இடும்பனையும் வீரபத்ரனையும் அழைத்து ஆலோசனை நடத்துகிறார். இந்த எபிசோட்டில் சூழ்ச்சி, சதித்திட்டம், உளவியல் பேசும் பாணி இருக்கும். சூரபத்மன் உருவாக்கிய நாக ரகசிய படைகள் முதன்முதலில் தாக்குகின்றன. முருகனின் சேனைகள் சிறிது குழப்பத்தில் இருக்கின்றன. அப்போது முருகன் தனியே தன்மையிலில் பறந்து நாக சக்திகளை வேல் ஒளியால் அழிக்கிறார். முழு காட்சி வானில் நிகழ்கிறது. சினிமா போல சுவாரஸ்யம். இந்த தருணத்தில் ஒரு பாடல் வர்ணனை சேர்க்கலாம். பறக்கும் வேல், நமக்கொரு தீர்வு தோன்றும். இங்கு மயில் கதையின் ஹீரோவாக மாறுகிறது. முருகனின் மயில் உயிருடன் பேசுகிறது. ஒரு பக்தன் மயிலை கண்டு வியக்கிறான். முருகன், இது சூரபத்மன் பரிணாமமே என்கிறார். மயில் எப்படி அசுர சக்தியை விலக்குகிறது, காற்றைப் பிளக்கும் வேகத்தில் பறக்கிறது என்பதையும் அதன் பாவனையை விரிவாக விவரிக்கலாம். மயிலின் அடியில் பூஜை செய்யும் ஒரு வள்ளி பக்தியும் கதையில் சேர்க்கலாம். முதல்முறையாக முருகனும் சூரபத்மனும் நேரில் சந்திக்கின்றனர். இருவருக்கும் இடையே பேச்சு மட்டும் நடக்கிறது. ஆனால் அதுவே தீப்பிழம்பாக இருக்கும். சூரன், நான் இந்த உலகத்தை ஆதிக்கத்தில் வைத்திருப்பவன் என உரசுகிறான். முருகன் அமைதியாகவே பதிலளிக்கிறார், நீயும் இறைவனின் சிருஷ்டி, ஆனால் திக்கற்ற சிந்தனை கொண்டவன். முருகன் சூரபத்மனை எதிர்த்து முழு படையுடன் யுத்தம் செய்ய தயாராகிறார். அவரிடம் இருக்கும் சக்தி வேல் வானத்தை பிளக்கும் ஒளியாக மின்னுகிறது. வேல் எப்படி அருள்பூரணமாக வெளிச்சமளிக்கிறது. படையின் ஒழுங்கமைப்பு, வீரர்கள், இடும்பன், வீரபத்ரன் ஆகியோரின் உற்சாகம். போர் ஆரம்பிக்கிறது. ஆனால் முருகன் ஆரம்பத்தில் வேலை பயன்படுத்த மறுக்கிறார். அவர் ஞானத்தால் எல்லாம் முடிக்க விரும்புகிறார். இந்த யுத்தத்தின் முதல் நாள் முடிவில் இருபக்கமும் உயிர் இழக்கின்றனர். சண்டையில் இடையே முருகனுக்கு, ஐயா, நீ யுத்தம் வேண்டாம் என தேவர்கள் வேண்டுகிறார்கள். அவர் பழனிக்கு சென்று தனது ஆடையும் ஆபரணங்களையும் விட்டு வட்டாடைதான் தரித்து கொண்டிருக்கும். அதுவே தண்டாயுதபாணி. இங்கே பக்தர்கள் உணர்வு நிறைந்த காட்சி. அம்மா, நான் எதுவும் வேண்டாம், உன்னை தவிர. முருகன் பழனி மலை மீது தவம் செய்கிறார். அங்கே வந்த பசுமை, சிம்மாசனம், ஏற்றம், மக்கள் வழிபாடு எல்லாம் அழகாக வர்ணிக்கலாம்.
சூரபத்மன் தனது வலிமையை பிழைத்துக் கொள்ள 3 வேடங்களில் மாறுகிறான். முதலில் மிருகமாக யானை, பிறகு மரமாக நாகமரம், இறுதியாக நாகமாக. முருகன் ஒவ்வொரு வடிவத்தையும் புரிந்து கொண்டு வேலால் ஒழிக்கிறார். இந்த காட்சிகள் அனைத்தும் நம் கண் முன்னே நடந்தது போல உருவாக்கலாம். முருகன் தனது சக்திவாய்ந்த வேலை சூரபத்மனை நோக்கி வீசுகிறார். அது வானத்தை பிளக்கிறது, சூரனை சிறுகட்டுகிறது. அவர் தனது இருதயத்தால் இது அழிவு அல்ல, இது உன்னில் உள்ள அகந்தையின் தீர்வு என்கிறார். சூரபத்மன் புரிகிறான் தன் தவறுகள். ஆனால் கெட்ட சினம் அவனை விடவில்லை. முருகன் வெற்றி பெறுகிறார், ஆனால் அவர் முகத்தில் துக்கமும் தெரிகிறது, ஏனெனில் பகைவனும் இறைவனின் பிள்ளையே. முருகன் சூரனை கொல்லாமல் இரக்கம் காட்டுகிறார். நீ என் சேவையா இருக்க வேண்டும் என்கிறார். அவனை 2 பாகங்களாக மாற்றுகிறார். ஒரு பகுதி மயிலாக, முருகனின் வாகனமாக. இன்னொரு பகுதி தேராக, அன்னவரின் யானை தேர். இங்கே காருண்யம் மிகுந்த கதை. சூரபத்மனின் மனம் அமைந்தும் பக்தனாக மாறுவான். தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா அனைவரும் முருகனை வணங்குகின்றனர். இளைய கந்தனின் ஞானம், தியாகம், கருணை இந்த 3ம் வானுலகத்தில் பேசப்படும். போரில் வென்று தேவர்கள் களி கொண்டாலும் முருகன் அமைதியாக எல்லா வெற்றியும் அருளால் என்கிறார். முருகனின் ஞானத்தின் பெருமை விளக்கப்படும் கதை. இங்கு ஒரு மெல்லிசை சேர்க்கலாம். ஐயா கந்தா வேலவா. முருகன் தனது போர் வெற்றிக்குப் பிறகு 4 திசைகளிலும் சென்று வீடுகளை ஏற்படுத்துகிறார். அவையே அறுபடை வீடுகள். 1 திருப்பரங்குன்றம், 2 திருச்செந்தூர், 3 பழனி, 4 சுவாமிமலை, 5 திருத்தணிகை, 6 பழமுதிர்சோலை. திருச்செந்தூர் முருகன் புனிதமான போர்க்களமாக மாறுகிறது. அங்கேவே போர் முடிந்ததால் முருகன் அங்கு நிலையாக இருக்கிறார். பக்தர்களும் கடல்கரையினரும் மீனவர்களும் அவரை வழிபடுகிறார்கள். இடம், வடிவம், ஆலயம் அனைத்தும் அழகாக விவரிக்கப்படுகிறது. ஒரு கடல் புனித பாட்டு சேர்க்கலாம். முருகன் இங்கே தான் சிவபெருமானுக்கே ஞானம் சொன்ன இடம். ஓம் என்ற ஒரு எழுத்தின் பொருளை விளக்கும் கதை. ஓம் பிரபஞ்சத்தின் மூலதொனியாக கூறப்படுகிறது. முருகனின் ஞானப்பிரகாசம் நமக்கு ஒரு அழகான ஞான யாத்திரை. இங்கே யாரும் கற்றதில்லை, ஆனால் முருகன் கற்றவனாக மாறுகிறார். முருகனும் கணேசனும் பழம் அடைய போட்டி வைக்கிறார்கள். ஈரமில்லா பழத்தை அவர்களுக்கு சிவபெருமான் வைக்கிறார். கணேசன் உலகத்தை சுற்றி அம்மா அப்பா தான் உலகம் என்கிறார். முருகன் உண்மையில் சிக்கிச் செல்கிறார், தோற்ற போல தோற்றமில்லை. அவரது தியாகம், மனவலிமை பழனியில் வெளிப்படுகிறது. இங்கு முருகன் சக்தியாக, வள்ளி தேவயானி இருவருடன் மகிழ்ந்து வாழ்கிறார். அருளும் அணையும் அன்பும் கலந்து நிறைந்த இடம். இங்கு வள்ளியின் காதல் கதை, முருகன் அவளிடம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது அற்புதமாக எழுதலாம். தணிகை மலை சூழ்நிலையும் ஆலய அமைப்பும் சேர்த்து கதையை சொல்லலாம். முருகன் சூரனை கொன்றபின் தேவேந்திரன் தனது மகளான தேவயானியை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்துகிறார். திருப்பரங்குன்றம் மலையில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தில் வள்ளியின் பாசமும் தேவயானியின் பாக்கியமும் தேவசேனையின் மகிழ்வும் அழகாக வர்ணிக்கலாம். முருகனின் கருணையும் பொறுமையும் புனிதத்தையும் இந்த இடம் பிரதிபலிக்கிறது. முருகன் பழமுதிர் சோலைக்கு வருகிறார். ஒரு அழகான பல்தோட்டத்தில் அமைந்த இந்த இடத்தில் வள்ளியுடன் மகிழ்வாக இருக்கிறார். இங்கு முருகன் தன்னை அனைவருக்கும் சமமானவன் என்று காட்டுகிறார். சாதி, மதம், பிணைப்பு எதுவும் இங்கே பங்களிக்காது. அவனது வாக்கு, அன்பும் அறமும் உயர்ந்தது. அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உளவியல் பாய்ச்சி கொண்டவை. திருச்செந்தூர் போராளிக்கான வீடு, பழனி தியாகத்துக்கான வீடு, சுவாமிமலை ஞானத்துக்கான வீடு, திருப்பரங்குன்றம் கல்யாண பாக்கியம், திருத்தணிகை சமம் சமாதானம், பழமுதிர் சோலை பொது அன்பு. ஒவ்வொன்றையும் அழகாக விவரிக்கலாம். முருகனின் பக்தனான இடும்பன் முதலில் ஒரு அசுரனாக இருந்தான். பின்பு முருகனின் பாத சேவையை அனுபவித்து உணர்வு பரிணாமம் அடைகிறான். இவன் தான் காவடி எடுத்த முதன்மை பக்தன். காவடி எடுத்துச் செல்லும் வழிபாட்டு மரபு எப்படி ஆரம்பமானது என்பதை உருக்கமாக கூறலாம். வள்ளியின் காதல் கதை மிகவும் அற்புதமானது. அவள் ஒரு வனவாச மகளாக இருந்தாள். முருகன் அவளை காணும்போது காதலில் விழுகிறார். வள்ளியின் மனதைப் பெற முருகன் பல்லக்குக்காரனாகவும் மூதாட்டியாகவும் வேடமிட்டு முயல்கிறார். இது ஒரு நகைச்சுவை கலந்த காதல் கதை. வள்ளிக்கு இறுதியில் முருகன் தனது உண்மையான வடிவத்தை காட்டுகிறார். அவள் ஆழ்ந்த பக்தியுடன் ஏற்றுக்கொள்கிறாள். இது ஒரு புனித திருமண நிகழ்வு, எளிமை, பாசம், அமைதி நிறைந்த ஒன்று. தேவயானி திருமணத்திற்கு பின்பு வந்த சிறப்பு வேடிக்கை. முருகன் இருவரையும் சமமாக நடத்துகிறார். அருணகிரிநாதர் என்பவர் முருகனின் அருளால் வாழ்நாள் மாற்றம் அடைகிறார். அவர் பாடும் திருப்புகழ் பாட்டுகள் ஒவ்வொன்றும் முருகனின் அருள் விளக்கங்கள். முருகன் ஆலயங்களில் அவர் சென்ற காட்சிகள், பாடல்கள் மிக்க காட்சிகள். அதிலிருந்து பக்தி எழுச்சி. சஷ்டி விரதம் என்பது முருகன் சூரபத்மனை அழித்த அந்த 6 நாட்கள் நினைவாக மக்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது.
இந்த விரதத்தின் விதிகள், உணர்வு, பக்தி மற்றும் அதன் பலன்கள் அழகாக விளக்கப்படும். முருகன் பக்தர்களிடம் சொல்வது, உண்மை நெஞ்சம் கொண்டால் நான் அருகிலிருக்கிறேன். ஒரு முருக பக்தன் தன் வாழ்க்கையில் அவனை அழைத்த தருணங்களை நினைவுபடுத்துகிறான். பல்வேறு பிரச்சனைகளுக்கு முருகன் வந்த அருள் தருணங்கள். இது உணர்வுபூர்வமான கதை, மக்கள் தங்கள் அனுபவத்தை கண்டது போல உணர்வார்கள். உண்மை சம்பவங்கள் போன்ற அமைப்பு. பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் எப்படி தோன்றியது? அந்த ஒவ்வொரு வரியும் என்ன அர்த்தம்? கவசம் எப்படி நம்மை காத்து நம்மை வழிநடத்துகிறது என்பதை அழகாகச் சொல்லலாம். மயில் என்பது வெறும் வாகனம் இல்லை, அது சூரபத்மன் பரிணாமம். முருகனுடன் சூரன் பக்தியாக இருந்து உலகை காத்துக்கொள்கிறான். மயில் அறிவின் மேல் கூர்மை, செல்வம், அமைதி அனைத்தையும் சின்னமாக காட்டுகிறது. அதன் முக்கியத்துவம் விரிவாக. வேல சொர்க்கமாய் உருமாறிய ஒரு சிறுவன் வாழ்க்கை. சஷ்டிக்குள் சூழ்ந்த அன்பின் வலிமை. காவடி எடுத்த சிறுவன் கனவு நிகழ்ந்த கதை. முருகன் அருளால் மருத்துவமனையிலிருந்து மீண்ட பெண். திருப்பரங்குன்றத்தில் காத்த ஒரு குருவின் கதை. பழனியில் கண்ட ஒரு தேவதையின் காட்சி. முருகன் தரிசனத்தை பெற்ற குழந்தையின் பரிசு. முருகனை வணங்கும் முறைகள். பூஜை விதிகள். பூவுகள். நீராட்டும் வழிபாடுகள். வேல் ஆரத்தி. முக்கியமாக மனச்சமாதானம் என்பது முக்கியம் என்பதை முருகன் போதிக்கிறார். பிரபல திருவிழாக்கள். தைப்பூசம் வேல் வழங்கல் நாள். பங்குனி உத்திரம் வள்ளி மற்றும் தேவயானியின் திருமணம். அவற்றில் நிகழும் நிகழ்வுகள், உற்சவங்கள், காவடி, பஜனை, உற்சவ வாகனங்கள். அறுபடை வீடுகளின் கட்டட வடிவம், கொடிமரம், ராஜகோபுரம், பாகு, சன்னதி ஒவ்வொன்றும் தரிசனத்தின் பயணம். பழனி பாறை கோயில், திருச்செந்தூர் கடல் அருகே கோவில். சுவாமிமலை மலைமீது கோவில். இதில் காணும் ஆன்மீகத்தன்மை. அருணகிரிநாதரின் பாடல்கள் முருகனை எப்படி பாடுகிறார்கள்? அவை எப்படி மக்களிடையே மகிழ்ச்சியாக பரவின? ஒவ்வொரு பாடலும் ஒரு ஆனந்த பயணம். முருக பக்திக்கு மொழியாக உருவான திருப்புகள். முருகன் ஒரு தேவன் மட்டுமல்ல, அவர் ஒரு நண்பன், குரு, சக்தி, கருணை. மனசில் உள்ள சின்ன முருகனையே உணரும்போது வாழ்க்கையில் எல்லாமே அருள். இந்த இறுதி காட்சியில் முருகனை ஒரு நிஜ வாழ்வின் வழிகாட்டியாக சித்தரிக்கலாம். முடிவில் ஒரு சிறந்த பக்தி பாடல் அல்லது கவிதை.